அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து 35/2024 வியாழக்கிழமை அன்னைக்கு நிஃப்டியோட மந்த்லி எக்ஸ்பைரி அண்ட் பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் ரெண்டுமே சிபிஆர் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நேற்று யூஎஸ் மார்க்கெட்டில் என்னாச்சு அப்படிங்கிறத பார்க்கும்போது டவ் ஜோன்ஸ் ஒரு 1% டவுனுங்க. இவனில் வந்து விர்ஜின் சிபிஆர் நேற்று ஃபார்ம் ஆகி போச்சு. டெய்லி சிபிஆரில் பார்க்கும்போது எஸ்என்பி ஒரு 0.7%. இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் டாப்பை போட்டு விட்டான். இதை பார்த்தா உங்களுக்கு ஒரு எம் மாதிரி தெரியுதா? பாருங்க, இதுதான் எம்மு. அந்த எம்முக்கு இந்த 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 சைடோட விங்கு இந்த ரெக்க ஃபார்ம் ஆகிறது ரொம்ப முக்கியம். இப்போ இந்த நெக்லைனை உடச்சான்னா அப்படியே விழ வேண்டியதான் கீழே. அந்த மாதிரி ஒரு ஃபார்மெட்டு தான், அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் தான் வந்து இவன் எஸ்என்பி போட்டுருக்கான். டவ் ஜோன்ஸ் அளவுக்கு இவன் மோசமாக இல்லை. ப்ளஸ் நாஸ்டாக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 0.7% வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவாக இருந்திருக்கான். ஆனாலுமே இவன் பாருங்கள், இவனை பாருங்களேன். இப்போ டவ் ஜோன்ஸுக்கும் நாஸ்டாக்கும் ஒரே ஒரு கம்பேரிசன் மட்டும் பாருங்கள். டவ் ஜோன்ஸு 1% வந்து விழுந்திருக்கிறான். அவன் எப்படி விழுந்திருக்கிறான்? அப்படியே சைட்டாக விழுந்திருக்கிறான். ஹியூஜ் ரெட் கேண்டில். அதுவே நீங்கள் நாஸ்டாக் பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவனும் 0.7% விழுந்திருக்கிறான். ஆனால் அவனுக்கு பாருங்கள் க்ரீன் கேண்டில். ஏன்னா டெக் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குங்க. ஏதோ ஒரு ஸ்டாக் மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். மேபி அந்த கல்பிரிட் என்விடியாவை கூட இருக்கலாம். இவங்க நான் என்விடியா மட்டும் ஒரே ஒரு தடவை செக் பண்ணிட்டு வந்துடுறேன். டெய்லி அவனை பார்க்குறதே எனக்கு ஒரு வேலையாக போச்சுங்க. அவன் ஏறதை பார்த்தா நம்ம இப்படி ஒன்று வாங்கி போட்டுக்கலாமே அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஆனால் நம்மளால் இங்கே வந்து வாங்க முடியாது. பார்த்தீங்களா, இவன் தான் தலைவன் தான் ஏறி இருக்கிறான் நேற்றுமே. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நாஸ்டாக் வந்து மேலே போயிருக்கு. சரி, ஓகேங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயம், விக்ஸ் 10% ஏறி இருக்குது. இங்கே பாருங்கள், வெறித்தனமாக மேலே ஏறி இருக்கிறான். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா யூஎஸோட 10-year பாண்டில் இருக்குது பார்த்தீங்களா, இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா 4.6. இங்கே பாருங்கள், 2 நாள் தான் 4.4 இருந்து 4.6க்கு வந்துட்டான். ஸோ இது எதுவுமே நல்லது கிடையாது. இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த கன்சியூமர் கான்ஃபிடன்ஸ் டேட்டா அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். அதுவே இந்தளவுக்கு இம்பாக்ட் பண்ணுது அப்படின்னா, எக்கனாமிக் கேலண்டரை வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இன்றைக்கி வந்து ஒரு ஈவெண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஏதோ டேட்டா ரிலீஸ் பண்ண போகிறாங்க ரிலேட்டட் டு திஸ் இன்ஃப்ளேஷன் அண்ட் எக்கனாமி. அதனால் வந்து பார்த்திங்கன்னா டுடே ஓகே தேர்ஸ்டே அன்றைக்கி பார்த்திங்களா ஜாப்லெஸ் கிளைம்ஸு, ஜிடிபி பார்த்திங்களா முடிஞ்சு போச்சு. அப்புறம் பெண்டிங் ஹோம் சேல்ஸ் அவ்வளோ கிடையாது. க்ரூட் ஆயில், இது ரெண்டும் பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு இது ரெண்டு இருக்குது. டுமாரோ ஐ திங்க் பார்த்தீங்களா பிசி இன்ஃப்ளேஷன், நாளைக்கு பிசி இன்ஃப்ளேஷனு, இன்றைக்கி வந்து ஜாப்லெஸ் கிளைம்ஸு. அடுத்த 2 நாள் வச்சு தாளின்னு தாளிக்க போகிறாங்க. அது என்ன ஆக போகுது அப்படிங்கிறதான் தெரில. பொறுத்து இருந்து பார்ப்போம். இந்த 2 நாளுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈவென்ட் ஃபுல்லாக இருக்குது யூஎஸ் மார்க்கெட்டில். அதனால் கொஞ்சம் பார்த்து ட்ரேட் பண்ணணும். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா மொமெண்டம் சுத்தமாக ரொம்ப மோசமான நிலமையில் இருக்குது. பயங்கர நெகட்டிவாக இருக்குது. அப்படியே நம்ம வந்து அடுத்து இந்தியன் ஏடிஆர் பக்கம் வந்துடுவோம். இதெல்லாம் தான் இங்கே க்ளோஸ் ஆனது. விப்ரோ 1%, இன்ஃபி 1%, ஹெச்டிஎஃப்சி பேங்க் 1.5%, ஐசிஐசி பேங்க் 2.5%. இதுவே நீங்கள் இங்கே போனீங்கன்னா இன்ஃபோசிஸு 1.5%, ஐசிஐசி 1.5%, ஹெச்டிஎஃப்சி 1.3%, பட் விப்ரோ 2%. ஐடி மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதாக இருக்குது. பட் பேங்கிங் ஓகே, பேங்கிங் வந்து கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஐடி பயங்கர நெகட்டிவாக இருக்குது, பேங்கிங் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குது கம்பேர் டு இந்தியன் மார்க்கெட். அங்கே நெகட்டிவாக தான் இருக்குது. கம்பேர் டு இந்தியன் மார்க்கெட் பரவாயில்லாமல் இருக்குது. பட் இது நெகட்டிவிட்டி தான். நம்ம நெகட்டிவ்னே முடிச்சுப்போமே. அடுத்து வந்து எஃப்ஐடி டேட்டா. இந்த அயன் படத்தில் ஒரு டைலாக் வருங்க, லட்டில் வச்சேன்னு நினச்சேன் தாஸ், நான் நட்டில் வச்சேன் அப்படின்ட்டு கார் வீலை கழட்டி விட்டு மர்கையாக பண்ணிடுவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா எஃப்ஐஐ வந்து இவ்வளோ நாள் சைலண்ட்டாக இருந்துட்டு நேற்று ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை பார்த்து விட்டு போயிட்டாங்க. 5800 கோடி செல் பண்ணியிருக்கிறாங்க. டிஏ வந்து முரட்டத்தனமாக முட்டு கொடுத்துருக்காங்க. பட் ஸ்டில் நெட் இன்ஸ்டியூஷன் வந்து நெகட்டிவ் ஆகி போச்சு. எஃப்ஐ வந்து 5000 கோடிக்கு மேலே போனாலே என்ன தான் டிஏ சப்போர்ட் பண்ணாலும் மிகப்பெரிய ரெட் டே வந்து தான் ஆகணும். அதுதான் நேற்று வந்துருச்சு. எலெக்ஷன் போகிறதுக்கு முன்னாடி இந்த உஸ்ஸுன்னு சொல்லிட்டு போ அப்படிங்கிற மாதிரி பிடிச்சி வெறித்தனமாக இறக்கிட்டாங்க போல் இருக்கு. பயங்கரமாக ப்ராஃபிட் புக் பண்ணிட்டாங்க. அதனால தான் நேற்று வந்து பயங்கர ட்ரெண்டிங் டே இருக்குது. ஸோ இவங்க வந்து பயங்கர நெகட்டிவாக இருக்காங்க. இன்றைக்குமே இவங்க இப்படி முரட்டத்தனமாக ஏதாவது பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை பொறுத்து இருந்து பார்ப்போம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போது என்ன ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போதைக்கு வந்து டவ் ஜோன்ஸ் வேர்ல்டு மார்க்கெட் ஃபியூச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் டவ் ஜோன்ஸ் வந்து 0.7% நெகட்டிவாக இருக்குது. எஸ்என்பி 0.3%, நாஸ்டாக் வந்து 0.4%. 3 பேர் படுத்தே விட்டானாங்கிற மாதிரி போயிட்டாங்க கீழே. டாக்ஸ் வந்து ஃப்ளாட்டாக இருக்கான். ஃப்ரான்ஸ் வந்து லைட்டாக நெகட்டிவாக இருக்கான். ஃபிட்ஸே வந்து ஓகே ஃப்ளாட்டாக இருக்கிறான். யூரோப்பியனில் கொஞ்சம் இன்ஃப்ளேஷன்லாம் கண்ட்ரோலுக்கு வந்ததுனால இவங்க ஜாலியாக இருக்காங்க. பெருசாக நெகட்டிவிட்டி போட மாட்டாங்க. நிக்கி 1% டவுனு, தைவானும் 1% டவுனு. ஏஷியன் மார்க்கெட் டவுனாக இருக்குது. கண்டிப்பாக அப்போ கிஃப்ட் நிஃப்டி அது மிகப்பெரிய அளவில் அஃபெக்ட் பண்ணும். ஏன்னா உங்களுக்கு வந்து அதாவது 3ல் 2 நெகட்டிவாக இருக்குது. அப்போ நம்ம வந்து மெஜாரிட்டி பக்கம் தான் போகணும். ஸோ அவன் கண்டிப்பாக நெகட்டிவில் தான் இருப்பான். 650 திருப்பி ஒரு 100 பாயிண்ட் கேப் ஒன்று காட்டுறான். ஸோ நேற்று நைட்டு கூடங்க 735ன்னு வந்து பயங்கரமாக நல்லா இருந்தான். இப்போ தான் திடீர்னு 650ன்னு இறங்கிட்டான் தலைவன். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெக்கவரி இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம். பட் யூஎஸ் மார்க்கெட் தான் குளோபல் கியூஸ் நல்லா இல்லாத தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. இங்கே பார்த்திங்களா 735 முடிஞ்சிட்டு இருந்துச்சு. அடடா இவன் என்னடா எகிரிடுவான் போல் இருக்கே அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். மேலே போயிடுவான்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் பரவாயில்ல, கீழே வந்திருக்கேன். இது எனக்கு நல்லது தான், பட் மார்க்கெட்டுக்கு இது நல்லது கிடையாது. ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம நேற்று நிஃப்டியில் என்னாச்சு, 180 பாயிண்ட் விழுந்திருக்காங்க. ஓகேங்களா. அது S2 கிட்ட ஓப்பன் ஆகிட்டு
அப்படியே மேலே போய் திருப்பி கீழே வந்துட்டான். விர்ஜின் சிபிஆர் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி என்ன ஆனாலும் சரி இவன் வந்து 22,900க்கு மேலே க்ளோஸ் பண்ண விட மாட்டாங்க. பட் இவன் 100 பாயிண்ட் இப்போ கேப் டவுன் அப்படிங்கிறத காட்டுறான். ஸோ இது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா, இங்கே பாருங்கள், அசெண்டிங் சிபிஆர் கண்டினியூஸாக வந்துட்டு இருந்துச்சு, மார்க்கெட் பயங்கரமாக தறிக்கிட்டு மேலே ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அங்கே போயிட்டு ஒரு தொப்பியை போட்டு இங்கே பார்த்தீங்களா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் பேட்டர்னு சொல்லுவாங்க. இங்கே ஒரு ஷோல்டர் இருக்குது, இங்கே ஒரு ஷோல்டர் இருக்குது, இங்கே ஒரு ஹெட் இருக்குது. அப்படி போட்டு நல்லா கீழே விழுந்துட்டாங்க. ஸோ இப்படி விழுந்ததுக்கப்புறம் வந்து என்னாச்சு, நேற்று விர்ஜின் சிபிஆர் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து அவுட் சைட் சிபிஆருங்க. இதுதான் வந்து நேற்றே வந்து டிசைனிங் சிபிஆர் ஃபார்ம் ஆயிருக்கான். ட்ரெண்ட் ரிவர்சல் அப்படிங்கிறது நேற்று தான் வந்து அது காட்டியிருக்கு. முந்தா நேற்றே ஆக்சுவலி காட்டிருச்சு. பட் நேற்று அது வந்து கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறதா இருக்குது. ஸோ ப்ராபப்ளி இந்த 825 இதோட டே ஹை இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு கீழே இன்றைக்கி முடியறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது. கன்சிடரிங் த கேப் டவுன் மேபி 700க்கு கீழே முடியறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. அதை பொறுத்து இருந்து பார்ப்போம். பட் கிளியராக நிஃப்டியில் ட்ரெண்ட் ரிவர்சல் அப்படிங்கிறது ஆயிடுச்சு. அடுத்து நம்ம பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் சொல்லவே வேணாம். நிஃப்டி ஆச்சு 0.8% தான். பேங்க் நிஃப்டிலாம் 1.5% விழுந்துட்டான். மிகப்பெரிய அளவில் சரிவை சந்திச்சிருக்கு பேங்க் நிஃப்டி. பட் ஸ்டில் இந்த ஆரஞ்சு கலர் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆரஞ்சு கலர் லைன் தான் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியோட வீக்லி சிபிஆர். இந்த வீக்லி பொசிஷனெல்லாம் வந்து அவன் இன்னும் பியரிஷெல்லாம் மாறல, அவன் ஏற்றத்துக்கு. பட் ஸ்டில் உங்களுக்கு இன்ட்ராடே வைஸில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி சிபிஆர் பொறுத்த வரைக்கும் அவன் வந்து நெகட்டிவாக மாறிட்டான். வீக்லி சிபிஆர் பொறுத்த வரைக்கும் இதுக்கு கீழே போனால் தான், அதாவது 250 கீழே போனால் தான் அவன் நெகட்டிவாக மாறுவான். அதுக்கு இன்றைக்கி மார்னிங்கே ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது, பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இதுலேயுமே வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் அப்படிங்கிறது ஆயிடுச்சு. நீங்கள் பாருங்கள், டிசைனிங் சிபிஆர் S1 கீழே க்ளோஸ் வச்சுட்டான். இதுவே வந்து ட்ரெண்ட் ரிவர்சலுக்கான அறிகுறி தான். ஸோ இன்றைக்கி இது ரெண்டும் எப்படி இருக்கும், எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். என்றைக்குமே ஹியூஜ் கேப் டவுன் வந்துச்சுன்னா ஆல்வேஸ் இட் வில் பி பாட் இன்டோ. நேற்று கூட பாருங்கள், கேப் டவுன் ஆகிட்டு மேலே போயிட்டு தான் கீழே வந்திருக்கான். ஸோ ஏன்னா எல்லாருமே பொசிஷனை கீழே எடுத்து ரெண்டு பக்கமாக, இப்போ பெரிய பெரிய பணம் வச்சிருக்கவங்க, கோடிக்கணக்கில் காசு வச்சிருக்கவங்க ஒரு பக்கம் மட்டும் டேரக்ஷனாக எடுக்க மாட்டாங்க, ரெண்டு பக்கம் எடுப்பாங்க. அப்போ தான் ரெண்டு பக்கம் ப்ரீமியம் ஜீரோ ஆகி அவங்களுக்கு நிறையா ப்ராஃபிட் வரும்ட்டு. அதனால் சப்போஸ் இந்த மாதிரி ஹியூஜ் கேப் டவுன்லாம் வந்துச்சு அப்படின்னா ஒரு ஏற்றி அதில் அவங்களோட பொசிஷனில் எக்ஸிட் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து இறக்குவாங்க. அந்த மாதிரி தான் நடக்கும் எப்பவுமே வழக்கமாக. இந்த லைன்லாம் தூக்கிறேன், ஒரு நிமிஷம் இருங்க. முதல்ல நம்ம நிஃப்டிக்கு பார்த்துருவோம். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி வந்து ஒரு 100 பாயிண்ட் அகைன் கேப் டவுன் காட்டுறான். ஸோ இங்கிருந்து உங்களுக்கு ஒரு 100 பாயிண்ட் இங்கேயோ போகிறானே, திருப்பியும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் டே லோ இங்கே வந்து S1 இருக்குது, கிட்டத்தட்ட S2 கிட்ட வர்றான். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட்டில் பெரிய ட்ரெண்டிங் டே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஒரு 10% தான் இருக்குது. மேபி ஒரு கன்சாலிடேஷன் ஆகிறதுக்கு தான் ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த ப்ரீவியஸ் டே லோக்கும் S1க்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சுன்னா மோஸ்ட்லி அன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து கன்சாலிடேட் தான் ஆகும். பட் இன்றைக்கி கன்சாலிடேஷன் வித் ஹியூஜ் வால்டாலிட்டி இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா மந்த்லி எக்ஸ்பைரி வேறு, அதுவும் ஹியூஜ் கேப் டவுன் ஓப்பன் ஆகுது. நேற்று மாதிரி இன்றைக்குமே வந்து ஒரு ரிவர்சல் அப்படிங்கிறது வரணும். மார்னிங்கே வந்துட்டா ஓகே, அதுக்கப்புறம் ஒரு டவுன்ஃபாலை நம்ம கிளியராக இண்டிகேட் பண்ணலாம். ஆனால் எடுத்த உடனே ஃபர்தராக கீழே விழுந்தான்னு வைங்களேன், ஆல்ரெடி வந்து பயங்கர ப்ராஃபிட் இருக்கிறவங்களாம் ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க. அது வந்து செமையான ஷார்ட் கவரிங் ரேலியை உண்டு பண்ணும். ப்ராபப்ளி ஒரு இங்கே இப்போ 500லேருந்து 700 வரைக்கும் வரது கூட அவனுக்குலாம் வந்து வாய்ப்பு இருக்கும். ஸோ அது ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு தான் சொல்ல முடியும். எடுத்த உடனே அவன் கீழே விழுந்தா கண்டிப்பாக ரெக்கவரி, ஆஃப்டர்நூன் ரெக்கவரி அப்படிங்கிறது இருக்கும். எடுத்த உடனே மேலே போனால் அப்படின்னா கண்டிப்பாக கீழே விழுந்துருவான். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேட்டர்னாக இருக்க போது. பட் ஸ்டில் ஓவரால் ட்ரெண்ட் அப்படிங்கிறது நெகட்டிவாக இருக்கிறதுனால இன்றைக்கி நான் சஜஸ்ட் பண்ணக்கூடிய ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அகைன் 100 பாயிண்ட் கேப் டவுன் ஓப்பன் ஆகிறான். S1 ரிவர்சல் அப்படிங்கிறது ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேடிங்காக இருக்கும், ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். அதே மாதிரி இங்கே சிபிஆர் ரிவர்சல் அப்படிங்கிறது ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இதை தாண்டி இப்போதைக்கு இந்த கேப் டவுனில் வேர்ல்டு மார்க்கெட்லாம் வந்து பயங்கர ரெட்டாக இருக்கும்போது மேலே போகிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதையும் தாண்டி போயிட்டான்னா R1 ரிவர்சல் அப்படிங்கிறது ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஸோ இது 3 தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் சஜஸ்ட் பண்ணுறது. பட் எடுத்தோடனே மார்க்கெட்டில் வந்து ஒரு செமையான ஃபால் இருந்துச்சு அப்படின்னா S2 ரிவர்சலே ஒரு கண்டிப்பாக ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் இருக்கும். ஏன்னா இந்த கேப் டவுனுக்கு மேலே வரணும், வராமல் கீழே போனோன்னா கண்டிப்பாக அதுக்கப்புறம் கீழே வருவான். ஸோ எடுத்தோடனே கீழே விழுட்டானா அப்போ நீங்கள் ஷார்ட் அடிக்க பார்க்காதீங்க. கண்டிப்பாக வந்து ரிவர்சல் அப்படிங்கிறது இருக்கும். அந்த ரிவர்சல் யூஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து லாங் போகிறது தான் வந்து பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டியில் இருக்க ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அப்படியே நீங்கள் பேங்க் நிஃப்டி பக்கம் போனீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டிலையுமே கிட்டத்தட்ட அவன் வந்து இப்போ நிஃப்டியில் 100 பாயிண்ட்னா பேங்க் நிஃப்டியில் ஒரு 200 பாயிண்ட்டுக்கு பக்கமாக இருக்கும். அதே 0.5% தான், 250 பாயிண்ட்டுக்கு பக்கமாக இருக்கும். அப்படி ஓப்பன் ஆகும்போது அவன் வந்து டுமாரோ சிபிஆரோட S1 கிட்ட தான் ஓப்பன் ஆகிறான். நிஃப்டியோட ரொம்ப மோசமாக இல்லை. பட் இவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வைடு சிபிஆர் தான். ஸோ இன்றைக்கி அதே தான், இவனுக்கு கன்சல்டேஷன் தான். கீழே போனால் மேலே வந்துடுவான், மேலே போனால் கீழே வந்துடுவான். ஸோ அந்த மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ நம்ம நிஃப்டியில் சொன்ன அதே விஷயம் தான் இங்கேயுமே. நேற்றே 1.5% விழுந்திருக்கான். இன்றைக்கி அகைன் வந்து ஒரு 0.5% கேப் டவுனில் ஓப்பன் ஆகிறான் அப்படின்னா உடனடியாக மேலே வந்தான்னா கீழே போவான், உடனடியாக கீழே போனான் அப்படின்னா மேலே வருவான். ஸோ S1 ரிவர்சல் ஆர் S2 ரிவர்சல் ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி. இனிஷியலாகவே ஒரு ஃபால் இருந்துச்சு அப்படின்னா, அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு இந்த சிபிஆர் ரிவர்சல் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். அதையும் தாண்டி மேலே வந்தால் R1 ரிவர்சல் அப்படிங்கிறது ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஸோ தட் இன்றைக்கி மார்க்கெட் வந்து கண்டிப்பாக நிஃப்டியில் வந்து 22,800க்கு கீழேயும், பேங்க் நிஃப்டியில் வந்து இந்த R1 ஆர் ப்ரீவியஸ் டே ஹையே வைங்களேன்
49,000 ரொம்ப அதிகமாக இருக்கும். சரி விடுங்க, இந்த 6 வச்சுப்போம். 49,900 கீழே முடியறதுக்கு தான் நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை நம்ம வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ராடே அனாலிசிஸ். அப்படியே லைட்டாக பொசிஷனலாக நீங்கள் டச் பண்ணும்போது நம்ம இந்த லைனை வந்து ஆன் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போது கரெக்டாக இந்த இடத்துல இருந்து அவன் ரிவர்சல் ஆகிருக்கான். தொடர்ந்து 2 நாள் ரெட் கேண்டில். இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா வழக்கமாக இந்த மாதிரி ரெட்லாம் வந்துச்சுன்னா ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் கீழே விழுவான். இப்போலாம் அப்படிலாம் கிடையாது. அப்படியே ரெட்டாக போட்டு போயிட்டுருக்காங்க கீழே. ஸோ அகைன் ரெண்டு வந்து ஆல்ரெடி ரெட்டு வந்துருச்சு. இன்றைக்குமே ஒரு ரெட்டு வருமா பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஆல்ரெடி பெரிய ஃபால் அப்படிங்கிறது வந்திருக்கு. 2 நாளில் 2% விழுந்துருக்கிறான். ஸோ இன்றைக்கி ப்ராபப்ளி ஒரு க்ரீன் கேண்டில் வரதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. பட் ஸ்டில் இந்த சிபிஆரோட டாப் லைன் இருக்குது பார்த்தீங்களா, 700. இப்போ நான் வந்து பொசிஷனலாக பார்க்கும்போது இன்னுமே என்னோட டார்கெட்டை கம்மி பண்ணிக்கிறேன். 900லாம் கிடையாது, 700 கீழே முடிகிறதுக்கே நிறையா வாய்ப்புகள் இருக்குது. பொறுத்து இருந்து பார்க்கலாம். பட் எலெக்ஷன் டைமுங்க, என்ன வேணால் நடக்கலாம். ஸோ பொசிஷனலாக இப்போதைக்கு நம்ம சொல்லும்போது என்ன சொல்லணும் அப்படின்னா, மார்க்கெட் வந்து பேரிஷாக இருக்குது. சப்போர்ட் அப்படிங்கிறது இந்த ட்ரெண்ட் லைன் கிட்ட இருக்குது. நம்ம அதோட முடிச்சுக்கலாம். இந்த பர்பிள் லைன் இருக்குது பார்த்தீங்களா, 888, கிட்டத்தட்ட 900, 47,900ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சப்போர்ட்டாக தான் இருக்க போகுது பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ரெசிஸ்டன்ஸ்லேருந்து கரெக்டாக ரிவர்ஸ் ஆகிருக்காங்க. அதே மாதிரி நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அவனும் அதே மாதிரி தான். இது எல்லாமே கன்சால்டேஷன் தான். கன்சால்டேஷன்லேருந்து கீழே விழுந்திருக்கான். இந்த லைனை டெசிசிவாக வந்து தாண்டி கீழே க்ளோஸ் வச்சிட்டான். ஸோ இப்போதைக்கு இதோட லைன் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது 770ங்கிற ரேஞ்சே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ரெசிஸ்டன்ஸாக மாறிடும். இந்த சப்போர்ட்டாக இருந்தது இதுக்கு முன்னாடி ரெசிஸ்டன்ஸாக இதுக்கப்புறம் ரெசிஸ்டன்ஸாக மாறிடும். நேற்றே பார்த்திங்கன்னா 770 வரைக்கும் போனான்னு நினைக்கிறேன். மேலே பார்த்தீங்களா இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன்லாம் எப்படி ரெஸ்பெக்ட் ஆகுது அப்படின்ட்டு பார்த்தீங்களா. இந்த இடத்துல தான் அவனால் வந்து சஸ்டெயின் பண்ண முடியாமல் மேலே ட்ரை பண்ணான். ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிட்டு ஒரு மணி நேரத்துக்குமா ட்ரை பண்ணால் அந்த 70 ரேஞ்சில் தான், 70 இந்த 22,800 ரேஞ்ச் வரைக்கும். அதுக்கப்புறம் தான் கீழே விழுந்தான். ஸோ இந்த ரேஞ்ச் வந்து அகைன் வந்து ஒரு மிகப்பெரிய ரெசிஸ்டன்ஸாக இருக்க போகுது இன்கேஸ் ஆஃப் அப்சைடு. இப்போ நிஃப்டி வந்து மேலே போகும்போது ஓகேங்களா. அதே மாதிரி சப்போர்ட் அப்படிங்கிறது கீழே இருக்கிற இந்த லைனாக இருக்க போகுது. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா பொசிஷனலாக நிஃப்டிக்கு இருக்கிற சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன்ஸ். பரவாயில்ல, கிஃப்ட் நிஃப்டியில் ஒரு நல்ல ஒரு ரெக்கவரி அப்படிங்கிறது இருக்குது. ஒரு 13 பாயிண்ட்டு. நேற்றுலேருந்தே தலைவன் வந்து விழுவனா அப்படிங்கிற மாதிரி இருக்கிறான். ஸோ இது ஒரு நல்ல ரெக்கவரி தான். பட் 8 மணி வரைக்கும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இவன் வந்து சப்போஸ் 700 கிட்ட ஓப்பன் ஆனாலே அது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 பாயிண்ட்டுக்கு பக்கமாக கேட் ஒன் ஓப்பனிங் தான். நிஃப்டியை வந்து 650 ரேஞ்சில் தான் வந்து ஓப்பன் ஆவான். ஸோ இவன் எந்த அளவுக்கு வந்து என்ன பண்ணுறான், எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறான் 8 மணி வரைங்கிறத பார்த்துட்டு தான் நம்ம வந்து கேப் டவுன் அப்படிங்கிறது சொல்ல முடியும். பட் ஸ்டில் இந்த எலெக்ஷன் வந்து ஐ திங்க் ஃப்ரைடே அன்னைக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எக்ஸிட் போல் வந்து சாட்டர்டே அன்றைக்கி வந்துடும். அது ஐ திங்க் சாட்டர்டே அன்றைக்கி எலெக்ஷன் இருக்கான்னு சரியாக தெரியல. ஸோ இந்த 2 நாளுமே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் ஹியூஜ் வால்டாலிட்டி அப்படிங்கிறது இருக்கும். மேலேயும் போவான் கீழேயும் போவான், பயங்கர வால்டாக இருக்கும். ஸோ ரிஸ்க் அப்படிங்கிறத ரொம்ப 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 கம்மியாக எடுத்துக்கங்க. பெருசாக ரிஸ்க் எடுத்து லாஸ் பண்ணாதீங்க. நம்ம வந்து எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் மார்க்கெட்டில் ஒரு நல்ல வாலட்டிலிட்டி இல்லாத கிளியராக ட்ரெண்ட் இருக்கிற மார்க்கெட் வரும். அப்போ நம்ம வந்து பார்த்துக்கலாம். அது வரைக்கும் உங்கள் கேப்பில் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து கொஞ்சம் பிகினராக இருந்தீங்க அப்படின்னா ட்ரேடே பண்ணாதீங்க, அதான் ரொம்ப நல்லது. ஸோ இதான் என்னோடய சைட்லேருந்து ஒரு காஷன். பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களால் ட்ரேட் பண்ணாமல் இருக்கவே முடியல அப்படின்னா ரிஸ்க்கை கம்மியாக எடுத்துங்க. லிமிட்டட் ரிஸ்க்கு, லிமிட்டட் ப்ராஃபிட் ஆர் அன்லிமிட்டட் ப்ராஃபிட் வர மாதிரியான ஸ்ட்ராட்டஜி பாருங்கள். ஏன்னா இப்போ இருக்கிற வால்டாலிட்டிலாம் டப்புன்னு வந்து ஸ்டாப் லாஸ்லாம் அடிச்சு விட்டு போயிடும். அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள், பணத்தை விட்டுறாதீங்க. அண்ட் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ட்ரேட் பண்ணுற மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது யூடியூப் ட்ரிகர் பண்ணி இன்னும் நிறைய பார்வையாளர்கள் நம்ம சேனலுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். நன்றி.